கொடுக்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். 2024ஆம் ஆண்டு தொடக்க முதல் இந்த நாள் வரையிலேயும் தேவன் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய ஆண்டுக்குள் மீண்டும் நாம் கால் வைப்பதற்கு நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆச்சரியமான தேவன். ஒன்று நாம் சிந்திக்கும் போது 24ஆம் ஆண்டினுடைய இறுதி காலத்தை நாம் பார்ப்போமா, தொடக்கத்தில் வாழ்ந்த நண்பர்களை நாம் இறுதி நாட்களில் பார்ப்போமா என்றெல்லாம் பல கேள்விகள் நமக்குள்ளே எழுந்ததுண்டு. ஆனால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல தேவனாகிய கர்த்தர் நாம் கடந்து வந்த எல்லா வழிகளிலேயும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருமுறை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்றுள்ள ஒரு கேள்வியில் ஒவ்வொரு வருடங்களும் தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு நாம் வாழ்வதுண்டு. ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறார், எனக்கு என்ன பேச போகிறார், தீர்க்க தரிசனமாக யாராகிலும் ஏதாவது சொல்லுவார்களா என்றெல்லாம் பல நிலையிலே எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டம். எதிர்பார்ப்போடு வாழ்கிறதான ஜனங்கள் தான் இந்த நாட்களில் அதிகம். கிறிஸ்தவத்தில் மட்டுமல்ல, எல்லா மதத்திலேயும் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்வேன் என்றால், வருடங்கள் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா ஆண்டுகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டுதான். அதுதான் என்னுடைய முக்கியமான காரியம். காரணம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனங்களை கை கொண்டு தேவனுக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா ஆண்டும் நல்ல ஆண்டுதான், ஆசீர்வாதமான ஆண்டுதான். எந்த மாற்றமுமே கிடையாது. ஏனென்றால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நமக்கு ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. மீகா 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. அருமையான ஒரு கர்த்தருடைய வார்த்தை. நமக்கு முன்னதாய் ஒருவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். 2025ஆம் ஆண்டினுடைய பயணம் எனக்கு எப்படி இருக்குமோ என்றுள்ள ஒரு கேள்வியோடு கூட தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னோடு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீ தேவனுக்கு பயந்து அவருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு பிரயாசப்படுகிற ஒரு உண்மையான தெய்வ பயம் உள்ள ஒரு நபராக இருந்தால் நீ பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. கர்த்தர் நம்மோடு என்ன சொல்லுகிறார்? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். என்னுடைய அருமை ஆண்டவர் எனக்கு முன்னதாய் கடந்து செல்லுகிறவர். ஆமென். 25ஆம் ஆண்டு எனக்கு முன்னதாய் ஒருவர் கடந்து செல்கிறார். அவர் யார்? தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆமென். நம்முடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. பயணம் ஆரம்பிக்கிற இந்த நாட்களிலே உங்களுக்குரிய எல்லா காரியத்தையும் பயணத்தில் எந்தெந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென். பிரசங்கில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சகலத்தையும், வாசிப்போம் வசனத்தை, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென். 25ஆம் ஆண்டில் பயணம் புறப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எந்தெந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும், எந்த அற்புதம் உனக்கு தேவைப்படும்,
என்ன அதிசயம் உனக்கு தேவைப்படும் என்பதை அறிந்திருக்கிறவரும் அந்த அற்புதத்தை செய்வதற்கு வல்லமை உள்ள தேவன் தான் உனக்கு முன்னதாக போய் கொண்டிருக்கிறார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், உன் குடும்ப வாழ்க்கையில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உன் பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய விஷயத்தில், பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில், எல்லா காரியத்திலேயும் ஆமென், இந்த ஆண்டில் எதெல்லாம் எந்தெந்த நேரம் தேவைப்படும் என்பதை திட்டம் தெளிவாய் அறிகிற ஆண்டவர் உனக்கு முன்னதாக ஆமென் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கிற பல கணக்கு கூட்டலோடு கூட இந்த வருஷத்தில் நான் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என பல திட்டங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தவறில்லை. எனக்கு இந்த காரியத்தை இந்த மாதம் இதை சாதிக்க வேண்டும், இந்த தொழிலில் நான் இப்படி சம்பாதிக்க வேண்டும், அப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் பல எதிர்பார்ப்புகளோடு பல திட்டங்களோடு நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் என்ன திட்டம் வைத்திருந்தாலும் சரி, என்ன பிளான் பண்ணி வைத்திருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக செய்ய நினைத்திருக்கிற சில காரியங்கள் உண்டு. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் முழுமையான ஒரு வெற்றியை கொடுக்காது. நீங்கள் செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு அதனால் ஒரு முழுமையான மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகாது. ஆனால் பிரைஸ் காட், உனக்கு முன்னதாய் நம் ஒவ்வொருக்கும் முன்னதாய் கடந்து சென்று கொண்டிருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, அவர் செய்ய நினைத்திருக்கிற காரியம் ஆச்சரியமானதாக இருக்கும். பிரைஸ் காட். யோபு சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு புஸ்தகம் 42:2 சொல்லப்பட்டு வாசிப்போமாக. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சாதாரண ஒரு மனிதனை போன்றவர் அல்ல, பலன் இல்லாதவர் அல்ல. நாம் சேவிக்கிற தேவன் கண் காண முடியாதவரோ, காது கேட்க முடியாதவரோ, கையால் செயல்பட முடியாதவரோ, மூக்கால் முகர முடியாதவரோ அல்ல. அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென். அதை அறிந்ததான யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். வாசிப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர் என்ற ஒரு வார்த்தை விசுவாச அறிக்கை பண்ணுகிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான கேள்விக்குறியோடு கூட குழம்பிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நண்பனே, இந்த வசனத்தை நீ விசுவாசி. கர்த்தர் என்னோட வாழ்க்கையில் சகலத்தையும் செய்ய வல்லவர். நாம் பிரசங்கில பார்த்தோம் அல்லவா? வாசிப்போம் வசனத்தை. அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. முன்கூட்டியே கர்த்தர் செய்து விட்டார். ஆமென். முன்னதாகவே அவர் செய்திருக்கிறார். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாமை காத்து கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமாக. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் தேசத்தை காட்டவில்லை. அல்லேலூயா. காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். ஒரு முறை வாசிப்போம். வசனம் சொல்லுகிறார் கர்த்தர், நீ உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, வீட்டை விடு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பாருங்கள், போ என்றார். காண்பிக்கும் தேசம் காணவில்லை. அதை குறித்து எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது 11வது அதிகாரம் எபிரேயர் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்ன செய்யவில்லையா? அடையல. அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு என்ன செய்தார்களா? தூரத்திலே அவைகளை கண்டார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையாகிய உன்னை பார்த்து கர்த்தர் என்று சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தூர பார்வை தேவை. அதான் விசுவாசம். அவன் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். தேசத்தை காட்டவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறங்கி என்ன செய்தான்? புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி ஆபிரகாம் இறங்கி புறப்பட்டான். பாருங்கள், இங்கு நாம் வாசிக்கும் போது இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் என்ன செய்யவில்லை? அடையவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமி மேல் தங்களை அந்நேரம் பரதேசிகளே என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் தூரத்திலே அவர்கள் பார்த்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்களுக்கு முன்னதாக இருப்பதை காட்டினா தான் நம்ம நம்புவோம். நான் இதை உனக்கு கொடுக்குறேன், இதை செய்யணும். அப்போ நம்ம பார்ப்போம், பரவாயில்ல, இதை நம்ம கொடுக்குறாங்க, நம்ம அதை செய்வோம், கொடுத்துருவோம். இதுதான் நம்முடைய பழக்கம். இந்த பழக்கம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வராது. இதை செய்தால் நான் அதை செய்வேன். நமக்கு ஆண்டவர் காட்டணும், மகனே நான் உனக்கு இதை தருகிறதா, எடுத்துக்க, நீ அதை கொடு என்றால் நம்ம கொடுப்போம். இங்கு இவர்கள் அப்படி அல்ல, பெற்றுக்கொள்ளவில்லை, தூரத்திலே பார்த்தார்கள். ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசம் என்று. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தூரத்திலே அவருடைய விசுவாச பார்வை. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய நீ இந்த புது ஆண்டில் பயணிக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு தூர பார்வை தேவை. ஆமென். என்னுடைய பயணத்திற்கு முன்னதாய் கடந்து செல்லுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் கடந்து போகிறார். ஆமென். அவர் எனக்காய் சகலத்தை செய்ய வல்லவர் என்ற ஒரு பெரிய ஒரு விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்க வேண்டும். ஐயோ, நான் புறப்படுகிறேன், என்ன ஆகிறதோ, என் பிள்ளைகளுக்கு இந்த காரியங்கள் ஆக வேண்டிய என்ன ஆகுமோ, அல்லது எனக்கு இந்த வேலை கிடைக்க வருமானம் வேண்டி என்ன செய்வதோ, இந்த தொழிலில் இப்படி இருக்கிற நான் என்ன செய்வேனோ, இந்த கவலையே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையில்லை. உன் பார்வை ஒரே ஒருவர் உனக்கு முன்னதாக ஒரு கடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கின்படி கர்த்தர் உனக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமென். விசுவாச கண்களால் பார்ப்போம். ஆபிரகாம், அந்த நாட்கள் பரிசுத்தவான்கள் எல்லாம் விசுவாச வீரர்கள் தூரத்திலே கண்டார்கள். என்னுடைய அருமை ஆண்டவர், இந்த ஆண்டு பயணம் நான் ஆரம்பித்திருக்கிறேன், என் கர்த்தரின் பயணத்தில் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு முன்னதாக கடந்து செல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர், வாக்கு மாறாத தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு பெரிய ஒரு விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்கும் என்றால், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகள் ஒன்றும் உன்னை கீழே விழத்தள்ள முடியாது. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் பெரிய ஒரு விசுவாசம். ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம் 99 வயசான போது கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து என்ன சொன்னாரா? ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 99வது வயது. ஆமென். ஆபிரகாம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக எப்படி இரு? நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாயிரு. உன்னுடைய வேலை மட்டும் என்ன தெரியுமா? நீ எனக்கு முன்பதாக உத்தமனா நடந்தா போதும். ஆமென். மீது உள்ள காரியம் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவ்வளவுதான். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான்.
எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சிந்தை இருக்க வேண்டும். ஆமென். நான் செய்ய முடியாததை என்னுடைய தேவன் செய்வார். மனிதனால் கூடாததை கர்த்தர் செய்ய வல்லவர். என் முயற்சி சாதாரணமானது. நான் எடுக்கிற முயற்சிகளும் நான் படுகிற பிரயாசங்களும் சாதாரணமானது. ஆனால் என்னுடைய தேவன் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் கிரியை செய்கிற தேவன் ஒருவர் எனக்கு இருக்கிறார். அவர் தடைகளை மாற்றுகிறவர். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவராய், வெற்றி சிறந்த ஒரு ராஜாதி ராஜாவாய் எனக்கு முன்பதாக அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார் என்ற ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்கள், முன்னதாக கடைசியில் எப்படிப்பட்டவர்? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 45வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமாக. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். எப்படி இருக்கிறது பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளை. ஏதோடு சிந்தித்து பாருங்க. நமக்கு முன்னதாய் போகிறவர் யார்? தடைகளை நீக்கி போடுகிறவர். நமக்கு முன்னதாய் போகிற என்ன செய்வார்? கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். ஏன் பயப்படணும்? நம்ம தேவ பிள்ளையே, கர்த்தரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் கலங்க வேண்டும்? கர்த்தர் நம்ம ப்ராமிஸ் பண்ணார்ல. ஆமென். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், வருடம் எப்படிப்பட்டதா இருக்கட்டும். நீங்கள் நினைக்கலாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும். எப்படின்னா எல்லா வருஷத்தை விட என் சார்பில் சொல்வேன்னா மோசமான வருஷமாக தான் இருக்கும். பிரச்சனை நிறைந்த ஆண்டுகள், யுத்தம் நிறைந்த ஆண்டுகள், போராட்டம் நிறைந்த ஆண்டுகள், பஞ்சம் பற்றி நிறைந்த ஆண்டுகள் தான், நெருக்கங்கள் நிறைந்த ஆண்டுகள் தான், கர்த்தரை சேவிக்கிறது கூட பிரச்சனைகள் நிறைந்த ஆண்டுகள் தான், விடுதலையார் சுவிசேஷங்களை அறிவிக்க முடியாத ஒரு ஆண்டுகள் தான், பல நிலையில் எல்லா நிலையிலும் போராட்டம் தான், பல அழிவுகளும் கொள்ளை நோய்களும் எல்லாம் நிறைந்த ஒரு ஆண்டுகளாகத்தான் இந்த ஆண்டுகளும் காணப்படும். எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆமென். வருடம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதுதான் கர்த்தர் நம்மோடு சொல்வது. வருடம் எப்படிப்பட்டதாட்டு இருக்கட்டும், அல்லேலூயா, மோசமாகத்தான் இருக்கட்டும், ஆனால் கர்த்தரை சேவிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி ஜீவிக்கிற, கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற, விசுவாசத்தோடு வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எவ்வளவு மோசமான வருஷங்களா இருந்தாலும் அதன் மத்தியில் ஆமென் அற்புதங்களை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு பெரிய ஒரு விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளை கட்டாயம் தேவை. நம் தேவன் தடையை மாற்றுகிறவர். போராட்டங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்ட தேவ பிள்ளையே, எனக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ நினைக்கிற நீ கலங்க வேண்டாம். தடையை மாற்றுவார். மட்டுமல்ல, கோணலானவைகளை என்ன செய்வார்? செவ்வையாக்குகிற தேவன். சில காரியங்கள் தடைபடலாம், நடக்காதது போல் இருக்கலாம். அந்த இடத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை நீ முழங்கால் படியிடும் போது கோணலாய் காணப்படுகிறதை கர்த்தர் செவ்வையாக்குகிற தேவன் என்பதை நீ மறந்து விடாதே. ஆமென். வேதத்தில் பார்க்கும். அதனால் இந்த நாட்களில் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் ஒரு ஆழமான ஒரு பற்றுதல் நமக்கு தேவை. பாருங்கள், அதனுடைய ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமாக. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. இங்கு நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. பிரைஸ் காட். இங்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், தடைகளை மாற்றி போடுகிற, நீக்கி போடுகிற கர்த்தர் நம்ம முன்னால் கடந்து செல்லுகிறார். கோணலானவைகளை நேராக்குறவராய் நமக்கு முன்னால் கடந்து செல்லுகிறார். கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுமா? அவர் அற்புதங்களை செய்வதற்காக ஒருமுறை கூட வாசிப்போமாக.
உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. விசாலமாக்கு. உன் உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி. உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆமென். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் கர்த்தர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதுல பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். 5 காரியங்களை பார்க்க முடியும். ஒன்று, கூடாரத்தின் இடம் என்ன செய்யட்டும்? விசாலமாகட்டும். ஆமென். கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன எச்சரிக்கிறது? உன் தரிசனம் தெளிவாகட்டும். ஆமென். உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு ஒரு குறுகின பார்வையில் நீ பார்க்காதே. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன் கூடாரத்தின் இடம் விசாலமாகட்டும். ஆமென். குறுகின ஒரு வட்டத்துக்குள் யோசித்துக் கொண்டிருக்காதே. உன் மூளை அறிவு எட்டின தூரத்துக்குள் யோசிக்காதே. கர்த்தர் உன் வாழ்க்கையில சொல்லுகிறார், உனக்காய் அற்புதங்களை செய்கிற தேவனாக, கோணலானவைகளை வேறாக்குகிற தேவனாக, ஆமென், தடைகளை நீக்கி போடுகிற தேவனாய் உனக்கு முன்பதாக கடந்து சென்று கொண்டிருக்கிற நான் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய பார்வை இன்னும் தூரமாகட்டும். ஆமென். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் தரிசனத்தின் எல்கையை விரிவுபடுத்து. விசுவாசத்தின் எல்லையை விரிவுபடுத்து. ஏன்? தேவன் அதிசயம் செய்கிறவராய் கூட இருக்கிறாரே. ஏன் இது நடக்குமோ நடக்காதோ, இது ஆகுமா ஆகாதா என்று குழம்ப வேண்டிய தேவையில்லை. உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் உன்னிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். சின்ன சின்ன காரியங்களை நினைத்து இவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேலே என்னால முடியாது, இது நடக்குமா இது நடக்காதா, சந்தேகப்படாத, அவிசுவாசப்படாத. ஒன்று, தடைகளை நீக்கி போடுகிறவராக நான் உனக்கு முன்பதாக கணக்கு சொன்ன தேவன் அல்லவா, கோணலானவைகளை செவ்வையாக்குற தேவன் சொன்னார் அல்லவா. உன் பார்வையை விரிவுபடுத்து. குறுகிறதான மனநிலையில் நீ காணப்படாதே. அவிசுவாச சிந்தனை உன்னுடைய எண்ணத்தை அவிசுவாசத்தால் நடக்குமா நடக்காதா என்றுள்ள சந்தேகத்தால் தேவனுக்கு செய்ய இருக்கிற காரியத்தை ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள நீ முடக்கி போடாதே. கர்த்தர் சொல்லுகிற விசாலமாக்கு. ஆண்டவருடைய ஜெபம், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று. பாருங்கள், வேதத்தில் ஒரு நபரை பார்க்க முடியும். யாபேஸ் ஜெபித்தான். பாருங்கள், 4வது அதிகாரம் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. யாபேஸ் தேவனிடத்தில் ஜெபிக்கிறார். யாபேஸை குறித்து நமக்கு தெரியும். அவனுடைய தாய் துக்கத்தோடு பெற்றெடுத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவனுக்கு என்னன்னா யாபேஸ்னு பேரு போட்டான், துக்கப்படுத்துகிறவன் என்று. எந்த நிலையை திரும்பினாலும் அவனை நினைச்சாலும் துக்கம் தான் வரும். அடா, என துக்க வேதனை உண்டு பண்ணவன, என வியாகுலத்தை உண்டு பண்ணவன, என துக்கத்தை உண்டு பண்ணவனேன்னு சொல்லி தாய் அவனை பார்க்கும் எல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தான். ஆமென். ஆனால் யாபேஸ் ஒன்று செய்தான். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டான். பிரியமானவர்களே, முழங்கால் பட்டி என்ன செய்தான் தெரியுமா? வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, அவன் சொல்லுகிறான், தேவரீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை என்ன செய்யும்? பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளை என்று வேண்டிக் கொண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை கழிந்த ஆண்டு எல்லாரும் உன்னை கேவலமா பேசி இருக்கலாம். யாபேஸ் சொன்னது போல, உன்னை பெற்றெடுத்தனே. சில பெற்றோர் சொல்லுவாங்க, சில பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டு, ஏய் உன்னை பத்த நேரம் ஒரு வாழை மரம் நட்டிருந்தா பரவாயில்லையா, உன்னை பெற்ற நேரம் ஒரு பசுமாடை வாங்கி விட்டா நல்லா இருந்திருக்காங்க, இப்படியெல்லாம் சொல்லி குறைவாக கணக்கு போட்டு பேசுவாங்க. நான் நினைக்கிறேன் யாபேசனுடைய தாயும்
அவனை அப்படியெல்லாம் புலம்பி இருப்பான். அவன் தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்க காரணமும் அதுவும் ஒன்றுதான். ஏனென்றால் அவன் யோசித்தான், ஐயோ என்னை பெற்றெடுத்ததான தாய், ஆமென், என்னை பார்த்து புலம்புகிறார்களே, என்னை பெற்றெடுத்த தாயே என்னை பார்த்து புலம்புகிறார்கள். எனக்கு தைரியம் சொல்ல, ஆறுதல் சொல்ல, என் ஆசீர்வாதத்தை நல்ல வாட்டு சொல்ல எனக்கு என்னுடைய அம்மா முடியவில்லையே. என்ன நீ நல்ல பையன், நல்லா இரு என்று சொல்றதுக்கு என்னை தேற்ற உற்சாகப்படுத்த ஒருவரும் இல்லையே என்று அவன் புலம்புகிற நிலையில் அவனுடைய தாயினுடைய வார்த்தையும் அவனுடைய உறவினர்கள் சொந்த பந்துக்களுடைய வார்த்தைகளும் இருந்திருக்கலாம். காரணம் என்னவென்றால் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்ததால் அவனுக்கு யாபேஸ் என்ற பெயர் சூட்டினாள். துக்கம், வேதனை, புலம்பல் என்றுதான் அர்த்தம் கொண்டதான பெயர். அப்போ அவனுடைய தாய் அந்த நிலையில் அவனுக்கு அந்த பெயரை போடுறதுனா அவனுடைய தாயார் எவ்வளவு துக்கப்பட்டிருக்கணும். இதெல்லாம் கேள்விப்படுற யாபேஸ் நான் நினைக்கிறேன், நினைச்சேன் உன்னை பத்துலேருந்தே இருந்த பாடுதான்டா, நீ எப்போ பிறந்து மண்ணில் விழுந்தியோ அதோட குடும்பத்தில் நிம்மதி கட்டு. சிலர் சொல்லுவாங்க, என் பையன் பிறந்தான் பாரு, அவன் பிறந்த அன்னைக்கு தான் ஜெயிலுக்கு போனேன்னு சொல்லுவோம். ஸ்தோத்திரம். என் பையன் இந்த பொம்பளை பெண்டாட்டி மாதிரி சொல்லுவா, அப்படி இதா இருக்கிறாளேன்னு கை நீட்டு, இதா இருக்கிறாளே, இவனை பெத்து போட்டா அவன் வந்து விழுந்தானே இல்லையோ மண்ணில், நான் ஜெயிலுக்கு போனேன், ஆயுள் தண்டனை அனுபவிச்சு வெளியே வந்திருக்கேன், புலம்புவாங்க. சில பிள்ளைகள் பெறும்போதே ஒரு கஷ்டம் வந்து போச்சுன்னாலே காலம்பூரா பெற்றோர் சொல்லியே புலம்புவாங்க. இது நம்முடைய நாட்டு வழக்கம். ஆனால் அதனால் நடந்திருக்காது. ஆனால் அவன் காக்கா அழுததும் பனம்பழம் விழுந்ததும் சரின்னு சொன்னது போல அவன் பிறந்தான், இவன் உள்ள போனான், அவ்வளோதான். அவன் சாகிறது வர அதை சொல்லியே அவனை சாகடிச்சிருவாங்க. இதுதான் நடக்கிற சம்பவம். நான் நினைக்கிறேன் யாபேசனுடைய வாழ்க்கையில் இதே நல்லதான் போல் இருக்கு. அல்லேலூயா. யாபேசனுடைய வாழ்க்கையில் இப்படியே தான் தாய் சொல்லியிருப்பாள், உன்னை பெற்றனடா, நீ பிறந்த பாத்தியா, அதோட பிடிச்ச தரித்திரம், அதோட பிடிச்ச வேதனை நேட்டு ஓயாம சொல்லி புலம்பி இருப்பா. இதை யாபேஸ் பார்த்தான். அவன், என்னுடைய அம்மா, என்னை சார்ந்த நபர்கள் எல்லாரும் என்னை குறைவாக பார்க்கிறார்கள், இழிவாக பார்க்கிறார்களே, உன்னாலதான் இது ஆச்சு, உன்னாலதான் அந்த பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி புலம்புகிறார்களே, இதற்கு ஒரு மாற்றம் வருத்த வேண்டும் என்றொரு திட்டம் தீட்டினான். என்ன செய்தான் தெரியுமா? பூமியில பிறக்க வைத்த தேவனுக்கு முன்பதாக கடந்து சென்றான். தன்னை பூமியில் இந்த மண்ணில் பிறக்க வைத்த தேவனுக்கு முன்பதாக கடந்து சென்று முழங்கால் படியிட்டான். தேவனை நோக்கி மன்றாடினான். எப்படி ஜெபித்தான்? ஒரு முறை கேட்போம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. தேவரீர், அவன் சொல்றான், ஆண்டவரே எல்லாரும் என்ன ஒரு மாதிரி இளனமா பேசுறாங்கப்பா, என்னால் இது கேட்க முடியல. தேவரீர், நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என்னுடைய எல்லையை என்ன செய்யும்? பெரிதாக்கு. உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைக்குள் நீ இருந்து கொண்டிருக்கிறாயோ, உன்னை பெற்றவர்கள் உன்னை பார்த்து புலம்புகிறார்களா? உன்னை வளர்த்தவர்கள் உன்னை கேவலமா பேசுகிறார்களா? திருமணமான இடத்தில் போய் உன்னை நிம்மதி இல்லாமல் நிம்மதியை கெடுக்கிறார்களா? குழந்தைகள் மூலமாய், பிள்ளைகள் மூலமா நீ ரொம்ப நொந்து போயிருக்கிறாயா? கணவன் மூலமாய் நொந்து போயிருக்கிறாய், வேதனையோடு இருக்கிறாயா? பிள்ளைகள் மூலமாய் பெற்றோராகிய நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா?
கர்த்தருடைய சமூகத்தின் முழங்கால் படியிடுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரு சரியான முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். என்னுடைய எல்லையை பெரிதாக்கும். ஒரு தேவனுடைய பிள்ளையே, இன்று நீ ஜெபிப்பாயா? ஆண்டவரே, என் விசுவாசத்தின் எல்லை பெரிதாகட்டும் அப்பா. அவிசுவாசியை குறுகின சிந்தை உள்ளவனாய் எப்பொழுது தோல்வியை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய விசுவாச எல்கை பெரிதாகட்டும், என் தரிசன எல்லை பெரிதாகட்டும், என் ஜெப வாழ்க்கையில் எல்லை பெருசாகட்டும், என் ஆவிக்குரிய அனுபவத்தின் எல்லை பெரிதாகட்டும், வேத வசனம் வாசிக்கிற எல்லை பெரிதாகட்டும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வாசனையின் எல்லை பெரிதாகட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீ கண்ணீரோடு ஜெபிப்பாய் என்றார் வேதம் சொல்லுகிறது. யாபேஸ் தேவனிடத்தில் கேட்டதை கர்த்தர் அவனுக்கு செய்தார். இன்றைய நாளிலும் உங்களுடைய தரிசனம் பெரிதாகட்டும், கூடாரத்தின் இடம் விசாலமாகட்டும். குறுகின சிந்தை வேண்டாம், அவிசுவாச எண்ணங்களை விட்டு விடுங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், ரோமருக்கு நிருபத்தில் 4வது அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போமா. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். பாருங்கள், இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாம் விசுவாசத்தில் எப்படி இருக்கவில்லை? பலகீனமாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசாலமான விசுவாசம் தேவை. அவன் விசுவாசத்தில் பலகீனமாய் இருக்கவில்லை. ஆபிரகாமோட விசுவாசம் பெரிதாக இருந்தது. ஆமென். அவன் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நம்பி விசுவாசித்தான். வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, குறுகின மனநிலையோடு வாழாதே. பிரச்சனையை குறித்து மட்டுமே சிந்தித்துக் கொண்டு வாழாதே. தற்போது இருக்கிற நெருக்கமான சூழ்நிலையை குறித்தே சிந்தித்துக் கொண்டு வாழாதே. என்னை கர்த்தர் எப்பொழுது குறுகிற நிலைக்குள் வைக்கிறவர் அல்ல, என்னை விசாலத்தில் கொண்டு வைக்கிறவர். ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வருவார் என்ற ஒரு பெரிய ஒரு விசுவாசம் எனக்கு இருக்கட்டும். ஐயோ, நான் என்று குறுகிற நெருக்கத்துக்குள் இருக்க மாட்டேன், இப்படிப்பட்ட இக்கட்டுக்குள் நான் வாழ மாட்டேன். என்னை வெளியே கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். பாருங்கள், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அதனுடைய அந்த ஏசாயாவுடைய பிற்பகுதி வாசிப்போம். உன் வாசல்களில் திரைகள் என்ன செய்யட்டும்? விரிவாகட்டும். பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள ஐக்கியம் உனக்குள் அதிகரிக்கட்டும். ஆமென். அடுத்தபடியாக ஆமென், தரிசனத்தின் எல்லை, விசுவாசத்தின் எல்லை விசாலமாகட்டும், பெரிதாகட்டும். குறுகின சிந்தையை விட்டுவிடு. தற்போது இருக்கிற நெருக்கமான காரியத்தை சூழ்நிலை நினைத்து கொண்டிருக்காதே. இதை பெருக பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவன் சிந்தி தியானிக்க வேண்டும். அடுத்தது, ஆவியானவர் உள்ளான ஐக்கியம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அதிகமாகட்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிசத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை இடம் கொடுக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவரே என் குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் எல்லா ஏரியாவிலையும் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆளுகையும் உம்முடைய அசைவாடுதலும் முழுவதுமாய் உண்டாகட்டும் என்று சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு நீங்கள் ஜெபித்து எதிர்பார்ப்போடு வாழ்வீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்ல, குடும்பத்தில் மட்டுமல்ல, உங்கள் வேலை காரியத்தில் மட்டுமல்ல, உங்கள் தொழில்பரமான காரியத்தில் மட்டுமல்ல, உங்கள் பிசினஸில் மட்டுமல்ல, எல்லா நிலையிலேயும் பரிசுத்த ஆவியனுடைய ஆளுகையும் அசைவாடுதலும் வெளிப்படும். ஒழுங்கின்மை மறுமையுமா இருந்த இடத்துல ஆமென்
கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானோட அசைவாடுதல் தொடர்ந்து சிருஷ்டிப்பை உண்டு பண்ணது போல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அசைவாடு நீங்கள் இடம் கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதவைகள் உருவாகும். தடைப்பட்ட இடம் திறக்கப்படும், பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஆமென். அசைவாடும் போது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பும் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அங்கு வீசின போது, அசைவாடின போது, ஹல்லேலூயா, உலர்ந்து போன எலும்புகளில் அசைவு ஏற்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கும் அசைவாடுதலுக்கும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால், ஆமென், உலர்ந்து போனவைகள் ஜீவன் பெற வைப்பார். ஒன்றுமில்லாமல் இருக்கிறது ஜீவன் பெற்று எழும்பும். நம்பிக்கை இழந்த நிலையில் இருப்பது உனக்கு உன் வாழ்க்கையில கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார். இசைக்கு தீர்க்கதரிசியை கர்த்தர் கொண்டு நிறுத்தினார். ஆமென். எங்க எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் சுற்றி நடக்க பண்ணினார். இசைக்கு தீர்க்கதரிசி நடந்தார். வேதம் சொல்லுகிறது அந்த எலும்புகள் மிகவும் உலர்ந்து கிடந்தது. எலும்புகள் மிகவும் உலர்ந்து போய் கிடந்தது, ஒன்றுமில்லை. அப்பொழுதுதான் கர்த்தர் கேட்கிறார், இசைக்கேலே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். இசைக்கில் என்ன பதில் சொல்ல முடியும்? இசைக்கு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் மனிதன் தானே. அவர் பார்க்கிறார், நான் இதில் என்ன பதில் சொல்ல. ஆனால் நல்ல நியாயமான ஒரு பதிலை சொன்னார். இசைக்கியல் என்ன சொன்னார்? ஆண்டவரே, அது உமக்கு நான் தெரியும் ஆண்டவரே என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த எலும்புகளை குறித்து உயிரடை பண்ணுமா ஆகாதா என்று என்னால் சொல்ல முடியாது, அது உமக்கு தெரியும். பாருங்கள், எவ்வளவு பெரிய வார்த்தை அது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எலும்புகள் எல்லாம் மிகவும் உலர்ந்து போய் கிடக்கிறது, இது உயிரடையுமா என்று என்னிடத்தில் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று. ஆண்டவரே, உமக்கே அது தெரியும். ஆண்டு சொன்னார், அந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரை என்றார். தீர்க்க தரிசனம் உரை. ஆமென். பாருங்கள், வேதத்தில் பார்க்கும்போது இசைக்கு தீர்க்கதரிசி தீர்க்க தரிசன வார்த்தையை உதைத்தான். ஹல்லேலூயா. வேதத்தில் தொடர்ந்து நான் படிக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? எலும்புகள் அசைய ஆரம்பித்தது. ஆமென். அசைவு உண்டானது. நம்பிக்கை இல்லாத எலும்புகள், உலர்ந்து காய்ந்து போய் கிடக்கிற எலும்புகள், தூள் தூளாய் கிடக்கிற எலும்புகள், அசைவு ஏற்பட்டது. மட்டுமல்ல, தன் எலும்புகளோடு எல்லா எலும்புகளும் ஒன்று சேர்ந்தது. கர்த்தர் செய்யணும்னு நினைச்சா ஒன்றும் இல்லாததில் உருவாக்க வல்லவர். உங்கள் பார்வைக்கு என் பார்வைக்கு ஒன்றுமே இல்லை, சாதாரணமானதாகத்தான் இருக்கும். ஆனால் அதில் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர் தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமென். தீர்க்க தரிசனம் உரைத்தான். எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தான். அங்கு எலும்புகள் மத்தியில் அசைவு உண்டானது. ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு ஒட்டி கொண்டது. ஆமென். தொடர்ந்து பார்க்கும்போது நரம்புகள் உருவானது, சதைகள் உருவானது, தோள்கள் உருவானது, எழுந்து நின்றது பெரு சேனையாய். ஒன்றுமில்லாமல் கிடந்ததான எலும்புகள் இன்று ஒரு பெரு சேனை கூட்டமாய் மாற்றுவதற்கு தேவனுக்கு வல்லமை இருக்கிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ பரிசுத்த ஆவியானவரோடு அதிகமான உறவை நீ வைத்து அவரோடு ஐக்கியப்பட்டு ஜெபத்தில் நேரத்தை கழித்து ஆவி நிறைவில் உன் வாழ்க்கையை காத்துக்கொண்டு தேவ பிரசன்னத்தை நீ வாழ்வா என்றால் இல்லாதவைகள் எல்லாம் உயிர் பெற ஆரம்பிக்கும், செயல்பட ஆரம்பிக்கும் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிப்போம் தொடர்ந்து. தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளம் தடை செய்யாதே. அப்படி என்றால் மட்டுப்படுத்தாதே, மட்டுப்படுத்தாதே. ஒரு லிமிட்டுக்குள் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொண்டு வராதே. அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உலக பிரகாரமான காரியங்களுக்கெல்லாம் தாராளமாய் வாழ்வார்கள். வேலை சம்பந்தமான காரியம், வேலை தொழில் சம்பந்தமாய் சம்பாத்தியத்திற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள்.
படிப்புக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள், சொந்த பந்துக்களை பார்க்க அதற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள், நண்பர்களோடு நேர செலவிட முன்னுரிமை கொடுப்பார்கள். தேவனோடு நேரத்தை செலவிட நேரம் கொடுக்க மாட்டார்கள். லிமிட்டான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு 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 கோட்டுக்குள் தான் லிமிட் வைத்து கிறிஸ்தவ வாழ்க்கையை அடக்குவா என்றால் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது. கர்த்தர் உனக்கு எல்லாம் செய்ய வேண்டும். தடைகளை மாற்றணும், கோணாக நேராக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் ஆண்டவரோடு மட்டும் நேரம் செலவிட உனக்கு நேரம் இல்லை. கர்த்தர் கேட்கிறார், முதன்மையான நேரத்தை எனக்கு கொடு. சம்பாத்தியத்திற்கும் படிப்புக்கும் நண்பர்களோடும் சொந்த பந்துக்களோடும் மற்றுள்ள எல்லாவற்றுக்கும் அதிகமான நேரத்தை கழிக்கிற நீ என்னோடு நேர செலவிட ஏன் குறுகின நேரத்தை கொடுக்கிறாய்? நான் அல்லவா உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நான் அல்லவா உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர், நான் அல்லவா உன்னுடைய வருமானத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர், நான் அல்லவா உனக்கு சரீரத்தை சுகத்தை கொடுக்கிறவர், நான் அல்லவா உனக்கு ஆயுசை கூட்டி கொடுக்கிறவர், நான் அல்லவா உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்மை செய்கிறவர், நான் அல்லவா உன் குடும்பத்தை அற்புதம் செய்கிறவர், நான் அல்லவா உன்னோடு கூட இருக்கிறவர், இரவும் பகலும் உறங்காமலும் தூங்காமலும் உன்னை காக்கிற தேவன் நான் அல்லவா. ஆனா எனக்கு நீ நேரம் குறுகிற நேரத்தை கொடுத்து விட்டு அதிகமான நேரத்தை உலகத்துக்குரிய காரியத்திற்கும் குடும்ப காரியத்திற்கும் படிப்புக்கும் சம்பாத்தியத்திற்கும் தொழிலுக்கும் கொடுக்கிறாயே மகனே. எதை நீ செய்தாலும் நான் அல்லவா வாய்க்க பண்ண வேண்டும், எதை தொட்டாலும் நான் அல்லவா ஆசீர்வதிக்கணும், தடையை நான் அல்லவா மாற்றணும், அதன் காலத்தில் நேர்த்தியா நான் அல்லவா செய்யணும். உன் பிள்ளைகளுக்குரிய நல்ல காரியமும் சரி எதுவும் சரி நான் அல்லவா செய்யணும். ஆனா நீ எனக்கு கொடுக்கிற நேரம் கொஞ்சமா? கர்த்தர் சொல்லுகிறார், தடை செய்யாதே. பிள்ளைகளை நீ படிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துற, சம்பாத்தியத்தை உற்சாகப்படுத்துற, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை ஆலயத்துக்கு வர நீ தடுக்கிறிய. படிப்பை காரணம் காட்டி, சம்பாத்தியத்தை காரணம் காட்டி, சொந்த பந்தத்தை காரணம் காட்டி தடுக்கிறிய. உன் பிள்ளைகளுக்கு நன்மை வேண்டாமா? உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டாமா? கர்த்தர் கேட்கிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்றைக்கும் கர்த்தர் அல்லவா ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அவருடைய வாழ்க்கையில எதிர்காலம் எல்லாம் அவரல்லவா ஒளிமயமாய் மாற்ற வேண்டும். அந்த நல்ல தேவனுக்கு உன் பிள்ளைகளை நீ ஏன் அவருடைய சமூகத்தில் அனுப்புவதற்கு நீ தயங்குகிறாய்? முதலாவது கர்த்தருக்கு முதலிடம் கொடு. தடை செய்யாதே, மட்டுப்படுத்தாதே. தேவனுக்கு உனக்குரியதான நெருக்கம் விசாலமாகட்டும். ஆமென். ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், தடை செய்யாதே. அடுத்தபடியாக கயிறுகளை நீளமாக்கி, கயிறுகளை நீளமாக்கு. ஆமென். ஆண்டவரில் இருக்கிற தாகம் அதிகரிக்கட்டும். தாகம் உள்ளவள் மேல் தண்ணீரை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். 63 சங்கீதம் 1 வசனம், 42 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. தேவனே தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும், வறண்டதும் விடாய்த்ததும், தண்ணீரற்றதுமான நிலத்திலே, தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. உன் கயிறுகளை நீளப்படுத்து, உன் தாகம் அதிகரிக்கட்டும். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து மானம் பண்ண கடவுள் என்று கர்த்தர் அழைத்தார். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நேசம், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற தாகம், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை இன்னும் அதிகரிக்கட்டும் என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். 42:1 மாறானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது, நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், உன் தாகம் அதிகரிக்கட்டும். ஆமென்.
உன் கயிறுகளை நீளமாக்கு. ஆண்டு மேல் வைத்திருக்கிற வாஞ்சை அதிகரிக்கட்டும், வைராக்கியம் அதிகரிக்கட்டும், விசுவாசம் அதிகரிக்கட்டும், தாகம் அதிகரிக்கட்டும். ஆண்டவரோடு நேரம் செலவிடுகிறதில் அதிக நேரத்தை செலவிட கர்த்தர் அழைக்கிறார். உன் தாகம் கயிறுகள் நீளமாகட்டும். அடுத்தது, முளைகளை உறுதிப்படுத்து. முனைகளை உறுதிப்படுத்து. தீர்மானத்தில் உறுதியாய் நில். தேவனோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை ஆகிய உன் முனை உறுதியாகட்டும். அசையாத உடன்படிக்கை, அசையாத தீர்மானம், அசையாத பொருத்தனை உறுதியாயிருக்கட்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தில் உறுதி, தீர்மானத்தில் உறுதி, உடன்படிக்கையில் உறுதி. ஆமென். உன் முனைகள் உறுதிப்படுத்தட்டும். ஸ்ட்ராங். எந்த சூழ்நிலை வந்தாலும் என் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் எனக்கு ஆண்டவர் போதும். தீர்மானம் எடுக்க முடியுமா? சிலரெல்லாம் சில செய்தி கேட்கும் எல்லாம் பயங்கர தீர்மானம், பொருத்தனை. ஆண்டவரே, நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், எல்லாம் பயங்கரமா தீர்மானம் எடுப்பாங்க. காரியம் நடந்த பிறகு கர்த்தரை விட்டுருவாங்க. தீர்மானம் எல்லாம் ஒன்றும் எல்லாம் மறந்துடுவாங்க. சிலவங்க கர்த்தரிடத்தில் கேட்ட காரியம் நடக்கிற கொஞ்சம் தாமதம் ஆயிட்டா தீர்மானம் எல்லாம் போயிடும், விசுவாசம் போயிடும். கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சூழ்நிலையா இருந்தாலும் தேவனோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை, தேவனோடு பண்ணிக்கொண்ட தீர்மானத்தில் நீ உறுதியாக இருக்கும்படி கர்த்தருக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்நாளை பார், அவர் தேவ சமூகத்தில் போய் மிகவும் அழுதாள். அவள் ஒரு பெரிய ஒரு பொருத்தனை பண்ணா. என்ன பொருத்தனை பண்ண? வாசிப்போம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 வசனம். அவள் போய் கசந்து, மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனையின் கர்த்தாவே, தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். தீர்மானம், பொருத்தனை எடுக்கிறாள். அவன் தலையில் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். முனை உறுதிப்படட்டும். ஆமென். தேவனோடு பண்ணிக்கொண்ட பொருத்தனையில் சரியாயிரு, தீர்மானத்தில் சரியாயிரு, உடன்படிக்கையில் சரியாயிரு. அந்நாள் போய் பொருத்தனை பண்ணினாள். ஆமென். வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து 1வது அதிகாரத்திலையும் 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் அவள் எப்படி தீர்மான பொருத்தனை பண்ணினாலோ அதன்படி செய்தாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தீர்மானம் தேவனு முன்பதை பண்ணிக்கொண்டியா? அநேகருடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்காத காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்களுக்காக நீ ஜெபித்து நடக்கவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாய். ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எதை கேட்டாலும் கர்த்தர் செய்தார். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எதற்கோ ஜெபம் பண்ணினேன், என்னென்னமோ பண்ணினேன், எதுவுமே எனக்கு நடக்கவே இல்லை, எல்லாம் தோல்வியாக நடக்கிறது. என்ன ஜெபித்தாலும் என்னுடைய தேவன் எனக்கு பதில் செய்வதில் அமைதியாக இருக்கிறார் என்று நீ தேவ சமூகத்தை நீ புலம்பி கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிகிறார். கர்த்தர் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பிரைஸ் காட். ஒரு நாள் என்னோடு நீ உடன்படிக்கை பண்ணும்போது, என்னோடு நீ பொருத்தனை பண்ணும்போது, நீ பொருத்தனை பண்ணுறதை நிறைவேற்றினாய். ஆனால் காலம் செல்ல செல்ல எவ்வளவோ பொருத்தனைகள், எத்தனையோ தீர்மானங்கள் எனக்கு முன்பதாக நீ எடுத்தும் அதை நீ நிறைவேற்றாதபடி மறந்து விட்டாயே. மீண்டும் மீண்டும் நீ என்னிடத்தில் தீர்மானம் எடுக்க பொருத்தனை பண்ணி வருகிறாயே. நீ முதலாவது செய்ததான பொருத்தனைகளை நிறைவேற்று. என்னிடத்தில் நீ பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை நீ நிறைவேற்று. அவைகளை பெண்டிங்களை நீ போட்டுட்டு
புதிய புதிய தீர்மானம் எடுக்கிறாங்க. தேவன் மறக்கிறவர் அல்ல, தேவன் மறக்கிறவர் அல்ல, மறந்து விடக்கூடாது. நாம் வேதம் சொல்லுகிறது, தேவன் முன்பதாக துணிகரமாக நீ என்ன செய்யாத, உன் வாயினால் வாசிப்போம். பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். நீ தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய். பாருங்கள் எவ்வளவு, அதாவது தேவனுக்கு முன்பதாக துணிகரமாய் ஒன்று சொல்லிவிடாதே. அதுக்கு அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது வாசிப்போம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால், பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிற தேவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு முன்பதாக சில பொருத்தனைகளை பண்ணுகிறாய். ஒவ்வொரு வருடமும் வருஷ தொடக்கத்தில் எக்கச்சக்கமான பொருத்தனையும் தீர்மானமும் வெட்டி விடுறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நான் இப்படி இதில் கரெக்டாக இருப்பேன், கொடுப்பதில் உண்மையாயிருப்பேன், ஜெபிப்பதில் உண்மையாயிருப்பேன், சுவிசேஷம் சொல்வதில் உண்மையாயிருப்பேன், தினம் வேதம் வாசிப்பது இத்தனை அதிகாரங்கள் வாசிப்பேன், ஒரு நாள் நேரம் முடிந்தால் இத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லுவேன் என்று நீ ஒவ்வொரு வருடமும் பொருத்தனைகளை பண்ணுகிறாய். அதை செய்வேன், இதை செய்வேன், ஊழியத்தில் ஒத்துழைப்பு கொடுப்பேன், ஊழியத்திற்கு கொடுத்து உதவுவேன் என்றெல்லாம் பல தீர்மானங்களை நீ செய்கிறாய். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரையிலேயும் எத்தனை ஆண்டுகள் நீ தேவன் என்பதை பொருத்தனை பண்ணியிருக்கிறாய், தீர்மானம் எடுத்திருக்கிறாய். எடுத்த தீர்மானம் பண்ணின பொருத்தனைகளில் எதெல்லாம் சரியாய் நிவர்த்தி செய்திருக்கிறாய், எத்தனை காரியங்கள் செய்யாமல் விட்டிருக்கிறாய். உன்னை போல் தேவன் மறப்பார் என்று நீ நினைத்தாயோ? ஆண்டவருக்கு பொய் பேசுற பிடிக்காது. தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, பொருத்தனை பண்ணி நிறைவேற்றாமல் இருக்கிறதை பார்க்கலும் பொருத்தனை செய்யாமல் இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் மூடரில் என்ன செய்கிறவர் அல்ல, பிரியப்படுகிற தேவன் அல்ல என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. அதனால் தேவ பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையில் சில ஜெபங்கள் கேட்கப்படாத காரணமே நீங்கள் எவ்வளவோ பெண்டிங் பொருத்தனைகளும் தீர்மானங்களும் பெண்டிங்கில் போட்டிருக்கிறீங்க. அதை நீங்கள் தேடி பிடிங்க. ஆண்டவரே, நான் இன்ன காரியங்கள் பொருத்தனை பண்ணி செய்யாமல் இருக்கிறேன், இப்படியெல்லாம் தீர்மானம் எடுத்து அதை நிறைவேற்றாமல் இருக்கிறேன், இத்தனை முறை இத்தனை வருஷமாக நான் அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னித்து போடும், நான் இதை இந்த நாட்கள் நிறைவேற்ற நான் ஆரம்பிக்கிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து செய்ய நீங்கள் ஆரம்பிங்க. பார்க்கலாம், கேட்காமலே உங்கள் காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். நம்மை போல் தேவன் அமைதியாக இருக்கிற தேவன் அல்ல. தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் பொய்யில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது உண்மையை எதிர்பார்க்கிறார். பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். ஆனால் தேவன் முன்பதாக எடுக்கிற தீர்மானங்களை சிந்தித்து பார். ஆனால் இந்த ஆண்டு பயணம் புறப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில், ஆமென், உன விசுவாசமாகிய முனை உறுதியாகட்டும். தீர்மானத்தில் உறுதியாயிரு, உடன்படிக்கைகள் சரியாயிரு, பொருத்தனை சரியாயிரு. கர்த்தர் யாபேசின் ஜெபத்தை கேட்ட கர்த்தர். அவன் கேட்டதை கர்த்தர் அவனுக்கு செய்தருளினார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆயத்தமா? வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்கள் முன்பாக நடந்து போகிறார். நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை முன்னதாய் கடந்து செல்லுகிற தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில்
அற்புதத்தை செய்கிறவராய், அதிசயத்தை செய்கிறவராய், ஆமென், எதிர்பாராத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்து நிறைவேற்றுவதற்காய் கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் தரிசனத்தை விரிவுபடுத்து, உன் அவிசுவாச கோட்டைக்குள் உன் தரிசனத்தை சுருக்கி விடாதே. உன்னுடைய விசுவாசத்தின் எல்கை பெரிதாகட்டும், உன் தரிசனத்தின் ஏரியா பெரிதாகட்டும். குறுகின மனப்பான்மையோடு சூழ்நிலையை பார்த்து குறுகின சிந்தையோடு நீ இருக்காதே. உன்னுடைய கூடாரத்தின் இடமாகிய தரிசனத்தின் விசுவாசத்தின் திட்டங்களின் எல்லை பெரிதாகட்டும். மட்டுமல்ல, வாசல் திரை விரிவாகட்டும். பரிசுத்த ஆவியானவருடனான ஐக்கியம் இன்னும் ஆழமாய் கடந்து செல்லட்டும். ஆமென். தடை செய்யாதே, மட்டுப்படுத்தாதே. உன் கயிறுகளை நீளமாக்கு. உன்னுடைய விசுவாசம் ஆழமாய் போகட்டும். வாஞ்சையும் தாகம் அதிகரிக்கட்டும். உன் முனையை உறுதிப்படுத்து. தீர்மானத்தில், விசுவாசத்தில், பொருத்தனையில் சரியாயிரு. சூழ்நிலை பார்த்து விலகாதே. யாபேசின் ஜெபத்தை கேட்ட தேவனாகிய கர்த்தர் இன்று உங்கள் வாழ்க்கையிலே ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களை முன்னதாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். தேவரீர் சகலத்தை செய்ய நீர் வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் என்று உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், மகனே, நான் உனக்காக அற்புதம் செய்கிற தேவன். சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலேயும் அற்புதம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாய் அதிசயமாய் உங்களை வழி நடத்துவார் என்று கர்த்தர் உங்களோடு வாக்கு கொடுக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், தடைகளை நீக்கி போடுகிறவர், அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்ற வேத வாக்கின்படி நான் உனக்கு முன்னாக போய் கோணல் அளவைகளை செவ்வையாக்குவேன் சொன்ன ஆண்டவர், நீர் சீராய் செவ்வையாய் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவர், வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் மகா பெரிய அற்புதத்தை செய்வீராக. இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குமோ என்று கேள்விக்குறியோடு கூட பயணம் ஆரம்பித்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் கூட இருந்து அற்புதத்தை செய்து தடைகளை மாற்றி பூட்டப்பட்ட வாசல்களை தேவன் திறந்து அதிசயங்களை தேவன் செய்யும்படியாய் செபிக்கிறேன். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வதியும் தேவனுடைய ஊழிய கண்ணதான் பிதாக்குமான பரிசுத்தாவின் நாமத்தில் இந்த புதிய ஆண்டில் உடைய ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை